ஜப்பானை சேர்ந்த 2 சின்ன பசங்க ஒரு creepyயான பழைய பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண கதையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தெரு முனையில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஏரியாவில் இருக்க எந்த சின்ன குழந்தைங்களும் அந்த பில்டிங் பக்கத்தில் போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தி இருந்துச்சு. அந்த பழைய 2 மாடி பில்டிங்கோட காங்கிரீட் சுவரெல்லாம் விரிசல் விட்டு இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருந்துச்சு. அந்த வீட்டோட ஜன்னல் கண்ணாடிலாம் நொறுங்கி அந்த வீடோட ஃப்ளோர் முழுக்க கண்ணாடி துண்டா இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் தைரியத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த க்ரீப்பியான பழைய பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அந்த பில்டிங்கோட பின்னாடி போய் ஒரு ஜன்னல் வழியாக ஏறி நாங்கள் உள்ளே போனோம். அந்த வீடோட உடன் ஃப்ளோர் முழுக்க சேராக இருந்து அந்த இடமே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. எங்கள் மேலே இருந்த அழுக்கை தட்டி விட்டுட்டு நாங்கள் மேலே பார்த்தோம். அப்போது சீலிங் பக்கத்தில் செவுத்துல யாரோ ஐ எம் டெட் அப்படின்னு எழுதினதை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம். குழந்தைகளை பயமுறுத்துறதுக்காக டீனேஜர்ஸ் இதை எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். அவன் ஆமாம் அப்படிதான் இருக்கும்னு பதறதோட சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்த ரூமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் அப்போ கிச்சன் மாதிரி இருந்த ஒரு ரூமோட செவுத்துல நிறைய எழுத்துக்களை பார்த்தோம். ஐ எம் இன் அ ரூம் அப்ஸ்டேர்ஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நாங்கள் மாடிப்படிக்கிட்ட ஏறி செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அந்த படியில இருந்து க்ரீக்கிங் சவுண்ட் கேட்டுச்சு. நான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் பின்னாடி க்ளோஸாக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு பயமா இல்லை, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சான். நாங்கள் மாடிப்படிக்கட்டு ஏறி அதோட டாப்பை ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லெஃப்ட் சைடு திரும்பினோம். அதுக்கப்புறம் அங்கேருந்த நேரவான ஹால்வேல எச்சரிக்கையோடு நடக்க ஆரம்பித்தோம். அந்த ஹால்வேயோட எண்டில் ஒரு மூடப்பட்ட கதவு இருந்துச்சு. அண்ட் அதில் யூ வில் ஃபைண்ட் மீ இன் திஸ் ரூம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்து என் ஃப்ரெண்ட் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருந்தான். எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் என் பயத்தை வெளியே காட்டிக்க விரும்பலை. என் ஃப்ரெண்ட் இதுக்கு மேலே நான் உள்ளே வர தயாராக இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவனை உள்ளே வர மாதிரி வற்புறுத்தினேன். நான் அந்த ரூம் டோரோட ஹேண்டில் திருப்பினேன். அந்த ரூமோட கதவு ரொம்ப க்ரீப்பியான சவுண்டோட திறந்துச்சு. அந்த ரூம்குள்ளே நாங்கள் போனோம். அந்த ரூமே காலியாக இருந்துச்சு. அந்த ரூமோட 2 பக்கத்துலையும் 2 மூடப்பட்ட கதவுகள் இருந்துச்சு. அண்ட் அந்த ரூமோட செவுத்துல ரொம்ப பயங்கரமாக இதை எழுதி இருந்துச்சு. மை ஹெட் இஸ் ஆன் த லெஃப்ட், மை பாடி இஸ் ஆன் த ரைட் அப்படின்னு அந்த ரூமோட செவுத்துல எழுதினதை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட் பதறி போயிட்டான். அவன் அலறி அடிச்சு அந்த ரூமை விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணான். அப்போ நான் கையை பிடிச்சேன். என் கையை தட்டி விட்டுட்டு அவன் ஓடினான். அவன் ஓடினதுக்கு அப்புறமேட்டு ஆல்வேல அவன் ஓடிட்டு இருக்க ஃபுட் ஸ்டெப் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் அப்படியே இருந்தேன். தைரியமா இருந்து என்னோட பயத்தை தோக்கடிக்கணுன்ற விஷயத்துல உறுதியா இருந்தேன். எனக்குள்ள இருந்த எல்லா தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு ரைட் சைடு அந்த டோரை திறந்து உள்ள போனேன். உள்ள போய் ரூமோட ஆப்போசிட் சைடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். ஆனால் அங்கேருந்து செவுத்துல ரொம்ப சின்ன எழுத்துக்கள்ல மை பாடி இஸ் அண்டர் நீத் எழுதி இருந்துச்சு. இதை பார்த்து ரொம்ப பயந்து போனேன். நான் கீழே தரையில பார்த்தேன். கீழே இருந்த மரப்பலகையில ஏதோ எழுதி இருந்துச்சு. அண்ட் அது மேலே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அது என்னன்னு படிக்கலான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்தேன். அண்ட் அதில் மை ஹெட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ரூம் பிஹைண்ட் யூ, டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு பின்னாடி இந்த ரூம் திறக்கிற சத்தம் கேட்டு நான் திடீர்னு திரும்பினேன். அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு ஷேடோ நான் வந்துச்சு. அண்ட் அதுக்கு அப்புறமேட்டு என்னோட ரூம்குள்ள ஏதோ வேகமாக உருட்டு வந்து செவுத்துல இடிச்சு நின்றுச்சு. அது என் ஃப்ரெண்டோட துண்டிக்கப்பட்ட தலை. அதோட இறந்து போன கண்கள் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. பயத்தில் நான் கத்திக்கிட்டே திறந்த அந்த ஜன்னல் வழியாக வெளியில் குதிச்சு 2வது ஃப்ளோர்ல இருந்து தரையில் விழுந்தேன். நான் பக்கவாட்டில் விழுந்ததுனால என்னோட கை உடஞ்சிருச்சு. பயங்கரமான வலியோட கத்திக்கிட்டே எங்கள் அப்பா அம்மாவை தேடி அழுதுட்டு வீட்டுக்கு ஓடினேன். இதுக்கப்புறம் போலீஸெல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து இந்த பாலடைஞ்ச பில்டிங் ஃபுல்லாக தேடினாங்க. முதல்ல போலீஸால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த செவுத்துல கூட எந்த ஒரு எழுத்துமே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க அந்த வீடை மேலும் கீழும் தேடினாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டை பற்றின எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு தரையில் இருந்த அந்த மரப்பலகையை அவங்க பேத்து எடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கீழே என் ஃப்ரெண்டோட உடம்பு மட்டும் இருந்துச்சு. ஆனால் அவனோட தலையை கடைசி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன் சார் அந்த ஃப்ரெண்டோட தலையை மட்டும் கண்டுபிடிக்க முடியல? என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க.